வணக்கங்க. வெல்கம் பேக் டு ஆப்ஷன் செட்டப் சேனல். நம்மளோட ஆப்ஷன் செட்டப் சேனலில் வந்து நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டிக்கான ஆப்ஷன் பையிங்க்கு பர்டிகுலர் செட்டப்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். அந்த பர்டிகுலர் செட்டப்ஸோட பிரேக் அவுட் அண்ட் ரிவர்ஸலை கேட்ச் பண்ணிவிட்டு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம ப்ராப்பராக டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ணி ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்துட்ருக்கோம். 4 நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் வந்து நிஃப்டி 50, 4 வந்து பேங்க் நிஃப்டி. இந்த ட்ரேடுக்கு மேலே நம்ம என்ட்ரி ஆகிறது கிடையாது. அது கீழே ஓகேனாலும் ஓகே தான். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் செட் பண்ணாமல் எந்த ஒரு ட்ரேடும் என்ட்ரி ஆக போகிறதே கிடையவே கிடையாது. ஸ்டாப் லாஸ் இல்லாமல் நம்ம என்ட்ரியும் ஆகக்கூடாது. நெக்ஸ்ட்டு மந்த் எண்டில் தான் நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்கணும், டெய்லி பேசிஸில். நம்மளோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து மந்த் எண்டில் நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு வந்து மினிமம் ரிஸ்கில் மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து நம்ம செட்டப் மட்டும் தாங்க கொடுக்கும். ஏன் அப்படின்னா நம்மளோட செட்டப் இன்றைக்கியோட செட்டப்பை பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம கன்ஃபர்மேஷன் என்ட்ரி பர்ஃபெக்டாக நம்ம லைனில் கிடச்சிச்சுங்க. பேங்க் நிஃப்டிக்கு பர்ஃபெக்டாக கிடச்சிச்சு. பர்ஃபெக்டாக நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வந்தோம். அதை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். இன்றைக்கான பேங்க் நிஃப்டிக்கான செட்டப்ஸை பார்ப்போம். நம்ம நேற்று கொடுத்த இந்த செட்டப்ஸில் மார்க்கெட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அப் ட்ரெண்டில் ஓப்பன் ஆச்சு. ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் வந்து நம்ம ட்ரேட் எடுக்க மாட்டோம். அதுக்கான ரீசன் தெரியணும்னா டிஸ்கிரிப்ஷனில் என்ட்ரி எக்ஸிட் சொல்லிட்டு ஒரு வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை பார்த்துட்டு நம்மளோட செட்டப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். பர்டிகுலராக இந்த லைனில் வந்து 49397 கொடுத்த நம்ம லைனில் ப்ராப்பராக அங்கே டச் பண்ணிவிட்டு ரிவர்சல் நமக்கு கன்ஃபர்மேஷன் இந்த கேண்டிலோட க்ளோஸில் கொடுத்துருக்கு. இந்த கேண்டில் க்ளோஸ் வந்து நம்ம என்ட்ரியும் ஆனோம். ஆக்சுவலாக வந்துட்டு 49494ல் வந்து நம்ம என்ட்ரி ஆனோங்க. 49494ல் என்ட்ரி ஆனோம். சேம் இங்கே இருந்து 49807 வரைக்கும் சிங்கிள் ட்ரேடுங்க. ஒரே ட்ரேடில் நம்ம 320 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணோங்க. இந்த எண்டு டு இந்த எண்டு வரைக்கும் பர்ஃபெக்டாக சிங்கிள் ட்ரேடு 320 பாயிண்ட் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு நம்ம வெளியே வந்திருக்கோம். ஒரே ட்ரேடு தாங்க, வேறு எந்த ஒரு ட்ரேடும் கிடைக்கல, எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் இல்லை. ஒரு கன்ஃபர்மேஷன்லேயே நம்ம வந்து 320 ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்திருக்கோம். அதுக்கப்புறம் எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் இல்லை. பர்டிகுலராக பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் 11 மணிக்கு அப்புறமே வந்து ஃப்ளாட் ஆயிடுச்சுங்க. ஃப்ளாட்டாகவே மூவ்மெண்ட் இருந்துச்சு. எந்த ஒரு மொமெண்டமும் இல்லை. ஆனால் நம்மளோட செட்டப் லைன் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகி நமக்கு 300 பாயிண்ட்ஸுக்கு மேலே ஒரு ட்ரேட்லேயே ப்ராஃபிட் புக் பண்ணி கொடுத்துருக்குங்க. இதை விட வேறு யாராலையும் செட்டப் கொடுக்க முடியாது. நம்ம செட்டப் பண்ணுதாங்க பர்ஃபெக்டாக வேலை செய்யும். அதனால் நம்ம செட்டப்ஸை வந்து டெய்லி பாருங்கள். நம்மளோட அனாலிசிஸ் வீடியோவை டெய்லி பாருங்கள். நம்ம எங்கே கன்ஃபர்மேஷன் எடுக்கிறோம் என்னன்ற ஃபுல் டீட்டெயில் பாருங்கள். பார்த்துட்டு நம்மளோட செட்டப்ஸையும் ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சேனலில் யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து நம்மளோட சேனலோட செட்டப்ஸ் அக்யூரசி லெவலை பற்றி ஷேர் பண்ணுங்கள். நம்ம பேங்க் நிஃப்டிக்கான நாளைக்கான செட்டப்ஸை வந்து இப்போ பார்த்துருவோம். நாளைக்கு வந்து பேங்க் நிஃப்டி வந்து அப் ட்ரெண்டில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸ் பார்ப்போம். நாளைக்கு வந்து பேங்க் நிஃப்டி அப் ட்ரெண்டில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு செட்டப் வந்து 49836. நெக்ஸ்ட்டு வந்து 50020. நெக்ஸ்ட்டு வந்து 50216. நெக்ஸ்ட்டு 50440. நெக்ஸ்ட்டு 50662. நெக்ஸ்ட்டு 50986. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 51123. நெக்ஸ்ட்டு 51272. இதுதான் வந்து நாளைக்கு நம்ம மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருந்துச்சு அப்படின்னா பேங்க் நிஃப்டிக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸு. இந்த செட்டப்ஸை மட்டும் நம்ம ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாலே போதும். அப் சைடு சேம் இதே போல் டவுன் சைடுக்கானது பார்ப்போம். டவுன் சைடில் நம்ம என்ட்ரி ஆக வேண்டிய செட்டப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 49677, 49397, 49048, 48910, 48739, 48575, 48374.
இதுதாங்க நாளைக்கு நம்ம மார்க்கெட் டவுன் சைடு என்ட்ரி ஆகிறது வேண்டியக்கான செட்டப்ஸு. ப்ராப்பராக இந்த செட்டப்ஸை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும். நம்ம ப்ராப்பரான ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு நம்ம வெளியே வந்துடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை பற்றிய அக்யூரசி லெவலை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம நிஃப்டி 50க்கான அனலைசிஸ் அண்ட் செட்டப்ஸ் பார்த்துருவோம் அடுத்து. நிஃப்டி 50 பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட செட்டப்ஸில் வந்து இன்றைக்கி ப்ராப்பரான ஒரு சிக்னல் கிடைக்கல. நம்மளோட சேனலை வந்து ஆக்சுவலாக நம்மளோட லைனை வந்து பிரேக் அவுட் பண்ணிச்சு. 22,922 பிரேக் அவுட் பண்ணி கன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சு. கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து ஒரு 15 பாயிண்ட்ஸ் தான் மூமெண்ட்ஸ் இருந்திருக்கும். அதுக்குள்ளே வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா நம்ம இந்த லைனோட லீஸ்ட்டில் வந்து ஸ்டாப் லாஸ் செட் பண்ணியிருந்தோம். நம்ம என்ட்ரி ஆனது 22,934 என்ட்ரி ஆனோம். ஆனால் நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து ரிட்டர்ன் ஹிட் ஆயிடுச்சு. இந்த லைனோட இந்த கேண்டிலோட லீஸ்ட்டில் 22,922 ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. அதனால் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ட்ரேடு வந்து ஒரு 15 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து சேம் பிரேக் அவுட் கிடச்சி நமக்கு இந்த லைனில் வந்து என்ட்ரியும் ஆனோம். இந்த கேண்டிலோட க்ளோஸில் நம்ம என்ட்ரியும் ஆனோம். 22,892 என்ட்ரி ஆனோம். சேம் வந்து நம்ம இந்த கேண்டிலோட லீஸ்ட் பாயிண்டில் நம்ம ஹையஸ்ட்டில் வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் செட் பண்ணியிருந்தோம். இது வந்து ரிட்டர்ன் ஆகி நம்மளோட ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணிருச்சு. ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் வந்து இந்த கேண்டிலோட ஐ பார்த்தீங்க அப்படின்னா 22,922 இதை வந்து ப்ராப்பராக ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிருச்சு. இது ஒரு 30 பாயிண்ட் வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிடுச்சுங்க. இதுக்கு முன்னாடி ஒரு 15, இப்போ ஒரு 30, டோட்டலாக 45 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ஃபஸ்ட்டு 2 ட்ரேட்லேயே நிஃப்டி 50ல் லாஸ் ஆயிடுச்சு. சேம் வந்துட்டு நமக்கு இந்த லைனை வந்து கான்சிக்யூட்டிவாக 2 தடவை நம்ம வந்து ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணிச்சு அப்படின்னாலே நம்ம இந்த லைனை கன்ஃபர்மேஷனாக கன்சிடர் பண்ண மாட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கனாலே தெரியும் ஏகப்பட்ட மொமெண்ட்ஸ் இருந்திருக்கு. நம்ம இந்த லைனை வந்து கன்ஃபர்மேஷன் லைனாக கன்சிடர் பண்ணாமல் என்ட்ரி ஆகாததுனால நம்மளுக்கு இதுக்கு அப்புறம் எந்த ஒரு ட்ரேடும் கிடைக்கல. ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க்கெட் வந்து அதுக்கப்புறம் ஃப்ளாட் சர்ஃபேஸ் ஆயிடுச்சுங்க. அதனால் ஒன்றும் இஷ்யூ இல்லை. ஆக்சுவலாக இதில் ஒரு 45 பாயிண்ட்ஸ் மட்டும்தான் ஃபஸ்ட்டு ட்ரேடும் செகண்ட் ட்ரேடும் சேர்த்து 45 பாயிண்ட்ஸ் மட்டும்தான் நம்ம லாஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் நமக்கான 320 பாயிண்ட்ஸ் வந்து பேங்க் நிஃப்டியில் மட்டுமே நம்ம ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். அதை மைனஸ் பண்ணோன்னா ஆல்மோஸ்ட் இன்றைக்கி வந்து நமக்கு நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி சேர்த்து 275 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோங்க. இது இவ்வளோ அதாவது மார்க்கெட் வந்து இன்றைக்கி மூமெண்ட் ஒரு எந்த ஒரு பாசிட்டிவ் மொமெண்டமும் இல்லை. ஒரே சைடே வந்து ஃப்ளாட்டாக போச்சு. இந்த கண்டிஷன்லேயும் நம்ம 275 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட்டில் இருக்கோம். 275 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ப்ராஃபிட்டில் இருக்கோம்னா வந்து நம்மளோட அனலிசிஸும் அப்புறம் நம்மளோட செட்டப்ஸும் வந்து எவ்வளோ 100% ஒர்க் ஆகிருக்குன்னு நீங்களே பாருங்கள், உங்களுக்கே தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து பேங்க் நிஃப்டி 50க்கான செட்டப்ஸ் பார்த்துருவோம். நிஃப்டி 50 வந்து அப் ட்ரெண்டில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு செட்டப்ஸ் என்னன்னு பார்த்துருவோம். 22,934 இதுதான் நம்ம வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு செட்டப். நெக்ஸ்ட்டு வந்து 23,007. நெக்ஸ்ட் டார்கெட் வந்து 23,076. நெக்ஸ்ட் டார்கெட் வந்து 23,153. நெக்ஸ்ட் டார்கெட் வந்து 23,221. நெக்ஸ்ட் டார்கெட் வந்து 23,305. நெக்ஸ்ட் டார்கெட் வந்து 23,427. நெக்ஸ்ட் டார்கெட் வந்து 23,518. ஓகே, ஏதோ அப்சைடு இதுதான் வந்து நம்ம அப்சைடு வந்து என்ட்ரி ஆகிறதுக்கான செட்டப்ஸு. சேம் வந்து டவுன் சைடுக்கான செட்டப்ஸ் பார்த்துருவோம். டவுன் சைடுக்கான செட்டப்ஸ் என்ன அப்படின்னா 22,865, 22,775, 22,697, 22,610, 22,554, 22,462, 22,392, 22,315. இதுதான் வந்து மார்க்கெட் டவுன் சைடில் இருந்துச்சுன்னா நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸு. இந்த செட்டப்ஸை நம்ம ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாலே போதும். நம்ம ப்ராப்பரான ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். ஏன்னா நம்மளோட சேனல் வந்து மினிமம் ரிஸ்கில் மேக்ஸிமம் ப்ராஃபிட் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலோட வீடியோஸ்க்கு எல்லாத்துக்கும் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் கொடுங்க. தேங்க்யூ.